என் பேர் சூர்யா. ஆப்ரேஷன் மேனேஜர் கோயம்புத்தூர் தான் பேசி நான் 13 அவுட்ல சேனல் இனோவேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்க. இனோவேஷனா என்ன நினைக்கிறீங்க? இனோவேஷன்னா லைக் டேட் ப்ராசஸ். ஸோ முன்னாடி இனோவேஷன்னா கேஷ் பேமெண்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. பேமெண்ட் ஃபினான்ஸ் இல்லை, கார்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் யூபிஐ வந்துச்சு, ஒரு டேப் பே பண்ணுவாங்க, இதெல்லாம் தான் இனோவேஷன். இப்போ யூபிஐ வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இந்தியா தான் ஃபஸ்ட்டு யூபிஐன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யூபிஐ யூஸ்ஃபுல்லாக முன்னாடி ஒரு பர்ஸ் எடுத்துகிட்டு போகணும், இல்லை கார்டு எடுத்துகிட்டு போகணும், அது கார்டு போட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணணும். பர்ஸ் மிஸ் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்கும். மொபைல் ஸோ கார்டு எடுத்துகிட்டு போகணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. பர்ஸ் எடுத்துகிட்டு மொபைல் எடுத்துகிட்டு போகணும், ஸ்கேன் பண்ணுறோமா, பே பண்ணணும், சோர்ஸ் பண்ணுறது. ஸோ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஈஸி. இது முன்னாடி வந்து பெனிஃபிஷியரி ஆட் பண்ணி, அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணி, ஐஎஃப்எஸ்சி ஆட் பண்ணி, இப்போ பேங்க்லலாம் சலான் எடுத்துட்டு இந்த டைம் போய் இப்போ வந்து ஜஸ்ட் மொபைலில் கொடுத்து இப்போ டோன்ட் பேமெண்ட். இதுதான் இப்போ ஐடி கம்பெனிஸில் எந்த மாதிரி இனோவேஷன்லாம் வந்திருக்கு? ஐடி கம்பெனி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நான் வந்து ஒர்க் மேனேஜ்மெண்ட் ஆகும் வெஸ்டர்ன் மட்டும் தான் தெரியும். எங்களுக்கு என்ன இனோவேஷன்னா, முதல்லலாம் ஹோட்டல்லலாம் எப்படி இருக்கும், வாயில் சொல்லுவாங்க. ஒரு ஆர்டர் பண்ணால் மாஸ்டர் தோசை இட்லின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. இட்லி பக்கத்தில் போய் சொல்லுவாங்க. கஸ்டமர் ஆர்டர் பண்ணால் ஃபஸ்ட் நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கேஓடின்னு சொல்லிட்டு பிரிண்ட் வரும், கிச்சன் ஆர்டர் டிக்கெட். அதை கிச்சனுக்கு கொடுத்து அவங்க அதை பார்த்துட்டு அங்கே ஃபுட் அங்கே ஆர்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் அங்கே ஒரு சிஸ்டத்தில் ஓகே கொடுப்பாங்க. இப்போ கஸ்டமருக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுவோம். இப்போ எங்கள் ஃபுட் கோர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் கஸ்டமர் ஆர்டர் பண்ணால் ஃபுட்டு எப்போ ரெடியாகவும் நம்ம வெயிட் பண்ண தேவை. அவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க போய் எங்கே வேணால் உட்காந்துருக்கலாம். இந்த ஃபுட் ரெடியாச்சுன்னா நாங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணுவோம், அவங்களுக்கு மெசேஜ் இதெல்லாம் தான் இனோவேஷன். இப்போ உங்கள் ஃபீல்டில் அது வந்து பெனிஃபிட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இனோவேஷன் எல்லாத்துக்குமே பெனிஃபிட் தான், எல்லாத்துக்கும் பெனிஃபிட். ஸோ குட் மார்னிங் சார். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் நேம் மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஹாய் அபிஷேக், என் பேர் செந்தில். ஸோ எங்கள் கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ வந்து நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது வந்து கரெக்டாக அக்ரோ கமோடிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் நாங்கள் இனிஷியல் எடுத்தது வந்து ஆனியன் தான். ஸோ ஆனியன் வந்து கரெக்டாக எங்களோட வேர் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நாசிக் பிம்பிள்கான்னு சொல்லுவோம். ஸோ அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டு ஸ்ரீலங்கா, மலேசியா அண்ட் ரேர்லி ஃப்ரான்ஸ். ஸோ இதுதான் வந்து எங்களோட எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். அண்ட் ஆல்சோ கரண்ட்லி வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் கெமிக்கல்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கள் லொக்கேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ அவங்களுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் இம்போர்ட்டும் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி ஒரு சில கெமிக்கல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி கான்செப்ட்லையும் நாங்கள் வந்து R&D பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் அதிலே எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இனோவேஷனுங்கிற வேர்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் உங்களோட இதில் இனோவேஷனா என்னன்னு சொல்ல முடியுமா சார்? லைக் இனோவேஷன் அப்படிங்கிறது ஒருத்தங்களோட அறியாமைய நம்மளோட இதில் வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறது தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனி பிஸ்னஸ். ஸோ நீங்கள் இனிமேல் ஃபியூச்சரில் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு 10 to 15 இயர்ஸ் கழிச்சு ஒருத்தங்க பிஸ்னஸ் வச்சிருக்கவங்களாகட்டும், ரெண்டு பேருக்கு இருக்கிற கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த அறியாமை தான். ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இனோவேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதில் புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்கு. ஸோ எங்கள் ஆனியனில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ராவான பிறகு இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து ஆனியன் ஹேர் ஆயில் இருக்கு, அதே மாதிரி ஆனியன் ஷாம்பூஸ் இருக்கு, பவுடர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நீங்கள் வேல்யூ ஆடட் ப்ராடக்டை நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்களோ, ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு அட்வான்டேஜ். ஒரு குளோபல் லெவலில் ஒரு ட்ரேட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு இடம் கிடைக்கணும் அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் அன் அட்வான்டேஜ். ஸோ தட் அட்வான்டேஜ் கேன் பி ஃபுல்ஃபில்ட் ஒன்லி பை இனோவேஷன். ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட். அப்புறம் உங்க டே டு டே லைஃப்ல இப்போ நீங்க ஒரு சில இடத்துக்கு போவீங்க, வருவீங்க, பிசினஸ் மீட்டிங்ஸ், நீங்க டே டு டே லைஃப்ல என்னென்ன இனோவேட்டிவான ஐடியாஸ் நீங்க நேர்ல பாக்குறீங்க, இல்ல உங்க கண்ணில் பட்டிருக்கோம், அது என்னன்னு சொல்ல முடியுமா? லைக் வந்து அவர் டே டு டே லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் திங் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் தான். ஸோ இனிஷியலாக வந்து நாங்கள் பிஸ்னஸ்குள்ளே வரும்போது இருந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டுக்கும், ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் நாங்கள் டிபெண்ட் வந்து ஒரு கஸ்டம்ஸ் ஏஜென்ட் மட்டும் தான் நாங்கள் டிபெண்ட்டாக இருக்கணும். அதாவது ஒரு கண்டெய்னர் நாங்கள் ட்ராக் பண்ணுறதாகட்டும், ஸோ அது புக்கிங் ஆகட்டும், எல்லாமே அவங்களே டிபெண்ட் பண்ணி இருப்போம். பட் இப்போ வீ கேன் ட்ராக் அவர் செல்ஃப் தட் அந்த கண்டெய்னர் எங்கே போகுது என்னங்கிறது எங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனோவேஷனில் லைக் வந்து இந்த ரெஃபரல்ஸ், கான்ட்ராக்ட் ரெஃபரல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக ஒரு இடத்துக்கிட்ட போயிட்டு ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணி பண்ணுற விஷயத்துக்கு இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே எங்களோட குளோபல் ப்ரெசன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலயமா எங்களோட கிளைண்ட் வந்து நாங்கள் அக்வயர் பண்ணுறோம்.
ஸோ அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஸ்ரீலங்கா போயிட்டு வரணும் அப்படின்னால எனக்கு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 to 60,000 கிட்ட செலவாகும் மினிமம் ஏரியாவே. பட் அந்த எக்ஸ்பென்ஸை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமா நான் லைக் B2B போர்ட்டல்ஸ் ஆகட்டும், ஸோ அதே மாதிரி வெப்சைட் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், ஸோ இது மூலியமா எனக்கு அந்த காஸ்ட் வந்து சேவ் ஆகுது. இது எல்லாமே காரணம் வந்து பாத்தீங்கன்னா இன்னோவேஷன் தான். ஸோ வந்து ஒரு கிளைண்ட் அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது அதாவது நாங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரெகுலர் அப்டேட்ஸ் லைக் வந்து வாட்ஸ்அப்ல ஆகட்டும், மெயிலே ஆகட்டும், போட்டோ வீடியோஸ் அப்டேட் பண்றது, அந்த வந்து கன்வீனியன்ஸ் தான். ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நாங்க கன்வீனியன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இந்த இனோவேஷன்ல நாங்க பெரிய விஷயமா நாங்க பாக்குறோம். சார் உங்க டெய்லி லைஃப்ல வந்து ஒரு சின்ன இனோவேஷன் ஒன்று பண்ணிருப்பீங்க, அது வந்து உங்களோட ரொட்டீனை ரொம்ப ஈஸியாக்கி இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? லைக் வந்து சிஸ்டம் தான். என்னன்னா இனிஷியலா வந்து நாங்க எல்லா ஒர்க்கும் நாங்க தான் பாத்துக்குவோம். லைக் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் கிளைண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ப்ரொக்யூர்மெண்ட்ல இருந்து எல்லாமே நாங்க பாத்துக்கிற மாதிரி இருந்தது. அந்த நாங்க என்ன யோசிச்சோம்னா லைக் வந்து கொஞ்சம் டிஜிட்டலா போகலாம் அப்படிங்கிறது எங்களோட ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டா இருந்தது. ஸோ அதுக்கு நாங்க பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பில்லிங் சிஸ்டம் வந்து லைக் வி ஆர் யூசிங் வியாபார், அதுதான் இப்போ கரெக்டாக யூஸ் பண்றோம் பில்லிங் சிஸ்டம்க்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் சிஸ்டம்ல இருந்து நாங்களே பில் வேல்யூ எல்லாம் போட்டு அமௌண்ட் போட்டு அதை இது PDF கன்வெர்ட் பண்ணி அப்படி பண்ணிருந்தோம். ஸோ அந்த பில்லிங் சிஸ்டம் ஆகட்டும், அதே மாதிரி வி ஆர் அப்பாயிண்டிங் ஸ்டாஃப்ஸ் நவ் கரண்ட்லி. லைக் வந்து ஃப்ரீலான்சிங் மாதிரி வச்சுக்கோங்க. லைக் வந்து ஒரு டிஜிட்டல் ஒர்க் பண்ணி தரணும், ஒரு கிளைண்ட்டுக்கு அப்ரோச் பண்றதுக்கு ஒரு PPT ரெடி பண்ணா கூட நாங்கள் ஃபர்ஸ்ட் உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ என்னன்னா வி ஆர் அவுட் சோர்சிங் இட். லைக் வந்து அதுக்கான டைம் வந்து எங்களுக்கு சேவ் ஆகுது. இல்லைன்னா அதுக்கே எங்களுக்கு அரௌண்ட் 2 to 3 years ஆகும். அது இல்லாமல் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்க்கு நாங்கள் வெளியே அவுட் சோர்ஸ் கொடுக்கும்போது வி ஆர் கெட்டிங் குட் பெனிஃபிட். லைக் வி ஆர் யூசிங் ஃபீவர் ஆப். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு B2B மாதிரி தான் ஃப்ரீலான்சிங்ல. ஸோ அது வந்து நாங்கள் எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கு. லைக் வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி இந்த போஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்காகவும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹெல்பிங் அஸ். ஸோ இதுதான் வந்து எங்களோட சைடில் நாங்கள் பண்ண ஒரு இன்னோவேஷனாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி சாம்பிள் when we are sending the samples to the client, அந்த அட்ராக்டிவ் பிக்சர்ஸ் அந்த சாம்பிள் கூட போகிறது அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிஸ்கிரைப்டாக இருக்கும். லைக் வந்து மற்ற கம்பெனியை விட எங்களோட இது வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அதுக்காக நாங்கள் எஃபோர்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கிளைண்ட் ஃபீல் பண்ணுறதுக்காகவே நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்கள் எங்கள் சைடில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண விஷயங்கள். இப்போ ஆன்லைன் பேமெண்ட்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய இனோவேஷனா இப்போதைக்கு எவால்வ் ஆகி வந்திருக்கு. இப்போ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டெக்னாலஜி ஆன்லைன் பேமெண்ட்ஸ்ல என்ன உங்களுக்கு? ஸோ லைக் வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ்ல எங்களோட இதில் TT ட்ரான்ஸ்ஃபர் தான். ஸோ அது பேஸ் பண்ணி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லெவலில் இட் கிரியேட்ஸ் அ குட் சேஞ்ச் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து இருக்கிற அந்த டியூரேஷன் ஆஃப் டைம் ஃபார் கன்வர்ஷனும் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற டைம் டியூரேஷன் வந்து இட்ஸ் வெரி லெஸ். மேக்ஸிமம் ஒன்லி 1 to 2 days மேக்ஸிமம் வந்து இப்போ எடுத்துட்டு இருக்கு. பட் ப்ரீவியஸாக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இட்ஸ் டேக் அரௌண்ட் 3 to 4 days. ஸோ வந்து ஒரு ட்ரேட் பிஸ்னஸ்ல ஒரு 2 days கம்மியாகுதுங்கிறது உண்மையாகவே வந்து பெரிய விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்டாக வந்து BHIM யூஸ் பண்ணுறது UPI பேமெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கரண்ட் ஏரியா ஆக்சுவலாக வந்து இனிஷியலாக நம்மளாம் வந்து ஒரு இடத்துக்கு போனால் கேஷ் கேரி பண்ணணும். பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேஷ் சுத்தமாக கேரி பண்ணுறதில்ல. எவ்ரி திங் இஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ். அண்ட் ஆல்சோ நாங்கள் சப்ளைஸ்க்கு பேமெண்ட் பண்ணுறதாகட்டும், ஸோ எங்களோட அந்த ஃப்ரீலான்சஸ்க்கு அதே மாதிரி அந்த கஸ்டம்ஸ் ஏஜென்ட்டுக்கு எல்லாமே இட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ எல்லாமே வந்து ட்ராக்கபிள், ஈஸி அண்ட் ஆல்சோ சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ ஃபியூச்சரில் என்ன ஆனாலும் எங்களுக்கு அந்த டேட்டா வந்து எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல இந்த டிரான்சாக்ஷன் அட்வான்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு மெயினான பெனிஃபிட் இனோவேஷன் மூலமா உங்களுக்கு கிடைக்குதுன்னா என்ன சார் சொல்லுங்க? பிசினஸ் ரிலேட்டடால ஓகே, இல்லை உங்க பர்சனல் ரிலேட்டடா ஏதாவது? எஃபிஷியன்சி, டைம் சேவிங். ஸோ அதை நான் பெஸ்ட்டாக பார்க்குறேன். அப்புறம் வேற ஏதாச்சும் உங்களுக்கு இனோவேஷன் பத்தி ஏதாவது தாட் இருக்கா சார்? இனோவேஷன் தாட் என்னன்னா, ஸோ இன்னும் நிறையவே நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த குளோபல்ல இருக்கு. லைக் இனோவேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல அதை நம்ம நிறைய கத்துக்கணும். ஸோ அது ரிலேட்டடா ஏதாவது நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அறிவுன்னு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் நாட் தட் மச் சக்சஸ்ஃபுல். பட் இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய இடத்துல இனோவேஷன் வந்து அந்த இந்த டெக்னாலஜி வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் குட்னு நான் சொல்லுவேன். அதை நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் வியூ. சார் இப்போ வந்து இனோவேஷன் வந்து டிஸ்அட்வான்டேஜாவும் போகலாம், ஓவர் இனோவேட்டிவா நம்ம இருந்தோம்னா. நீங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? அபிஷேக், என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது வெரி மினிமல் தான்.
லைக் வந்து அது இன்னும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அதை நான் பார்த்ததில்ல. இன்கேஸ் அந்த வே ஆஃப் யூசேஜ் வந்து வேணா மாறலாம். லைக் வந்து ஒவ்வொருத்தங்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணாம இருக்கலாம். பட் வந்து ஒரு ஜெனரிக்கா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அட்வான்டேஜ் தான் மேக்ஸிமம். டிஸ்அட்வான்டேஜ்னா அது வந்து நம்ம தப்பான கையில போகாம இருக்கிற வரைக்கும் இட்ஸ் அன் அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். நீங்க ஃபியூச்சர்ல வர ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்க இன்னோவேட்டிவா இருன்னு சொல்லுவீங்களா, இல்ல நார்மல் வேஸே ட்ரெடிஷனல் வேஸே போங்கன்னு சொல்லுவீங்களா? நான் கண்டிப்பா இனோவேட்டிவா தான் இருக்க சொல்லுவேன். அண்ட் இஃப் தே ஆர் மூவிங் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆர் லைக் எனி சர்வீசஸ், அவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் அவங்க கிட்ட இருக்கணும். ஸோ வந்து இட்ஸ் அ காம்படேட்டிவ் வேர்ல்ட். ஸோ அதுல வந்து அவங்க ஒரு நல்ல பிசினஸ் பண்ணணும், அதுல அவங்க சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதே சேம் ரா மெட்டீரியலே அவங்க பண்ணக்கூடாது. தேர் ஷுட் பி வேல்யூ ஆடட். ஈவன் இட் இஸ் அ டெக்னாலஜி சர்வீஸ் பேஸ்ட், தேர் ஷுட் பி வேல்யூ ஆடட் அண்ட் யூனிக்னஸ் ஷுட் பி தேர் இன் த பிசினஸ். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங்ஸ், கண்டினியூஸ் லேர்னிங்ஸ் ஒருத்தங்களுக்கு ஒரு ஆண்டர்பிரினருக்கு இருக்கும்போது தான் டெஃபினட்டா அவங்களால ஒரு நல்ல சொல்யூஷனை சொசைட்டிக்கு தர முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் ரெகுலர் இன்னோவேஷன் ஒன்லி. சார், இப்ப ஏஐ வந்து ரொம்ப எவால்வ் ஆயிட்டு வருது. இனோவேஷனுக்கு அது ஒரு பெரிய காரணமா இருக்கு. இப்ப ஏஐ வரனால ஹியூமன் ஜாப்ஸ்க்கு ஏதாச்சும் இதாகும்னு நீங்க நினைக்கிறீங்க? Like as an entrepreneur, it's a benefit for me, AI. But if you are thinking as a job person, it's very risk. This perspective தான் லைக் வந்து நீங்க ஒரு ஸ்கில் பேஸ்டு திங்கர், லைக் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வர், டெசிஷன் மேக்கர் அப்படிங்கும்போது உங்களுக்கு I also visited Mr. DIY shop in Proson Mall, and I also foreseen some innovative products in the mall. Let us see about that. இது வந்து எலக்ட்ரிக் எரேசர். இது வந்து பேட்ரி யூஸ் பண்ணி பென் எழுதுனா அழிச்சிக்க முடியும். இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். இட் காஸ்ட் அரவுண்ட் 120. இந்த ப்ராடக்டோட நேம் வந்து லிண்ட் ரோலர். இது வந்து நம்மளோட ஷர்ட் அண்டு பனியன்ஸில் இருக்க காட்டன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸை வந்து அப்படியே ஒரு மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வச்சு இழுத்து ரிமூவ் பண்ணிடும். இதோட காஸ்ட் வந்து 150. இது வந்து 2-in-1 பாத் ப்ரஷ். ஒரு சைடு வந்து ரொம்ப ஹார்டாகவும் இன்னொரு சைடு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராடக்டோட நேம் வந்து எட்ஜ் ஸ்டிக்கர். இது வந்து நம்ம வால்ஸில் இருக்க எட்ஜஸை வந்து ஷார்ப்பாக இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும். இட் மே லீட் டு இன்ஜுரிஸ். அதனால் வந்து இந்த எட்ஜ் ஸ்டிக்கர் ஒட்டினா வந்து அந்த இன்ஜுரிஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஆல்சோ குழந்தைங்க வந்து காஷியஸாக பார்த்துக்க முடியும். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 250 வருது. இட் இஸ் ஸ்டிக்கபிள் இன் த வால்ஸ் அண்ட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். இந்த ப்ராடக்ட் நேம் வந்து மிரர் ஸ்டிக்கர். இது வந்து நம்ம வால்ஸில் வந்து வித்தவுட் நெயில்ஸ் நம்ம ஈஸியாக ஸ்டிக் பண்ணிக்க முடியும். கிளாஸஸ் வச்சா கீழே விழுந்து உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மிரர் ஸ்டிக்கர் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் தரும். ஆல்சோ இட் இஸ் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். இதோட ப்ரைஸ் 100. இந்த ப்ராடக்டோட நேம் வந்து ஹேண்ட் மக். இது வந்து நம்ம ஒரு காஃபி குடிக்கிற மக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இட் இஸ் ஹீட் எஃபெக்டிவ். ஹீட் வந்து ஆஸ் யூஷுவலாக ஃப்ளாஸ்க் என்னெல்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி இது ஹீட் அப்படியே வச்சுருக்கோம். அதே மாதிரி இது லைக் அ வாட்டர் பாட்டில் வி கேன் கேரி இட் வேர் எவர் வி கோ. த ப்ரைஸ் ஆஃப் திஸ் இஸ் 300.